படம் எக்ஸலண்டா இருந்தது சார். 3 மணி நேரம் போனதே தெரியல. இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சூப்பரா போச்சு. விஜய் தேவர்கொண்டாக்கு ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம் சார். அதாவது ஒரு லவ் சப்ஜெக்டே பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோ ஒரு ஆக்ஷன் பண்ணா இப்படியும் அவரை காட்டலாம் அப்படின்றதுக்கான ஒரு மூவி சார். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ரசிச்சு விரும்பி பார்க்கலாம். படத்தை 2 முறை கூட பார்க்கலாம் சார். அவ்வளவு நல்லா இருக்கு. அனிருத் சாரோட பிஜிஎம் ரொம்ப அருமையா இருக்கு சார். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருக்கு. எந்த இடத்துலயுமே லேக் இல்ல. ரொம்ப சூப்பரா போச்சு. படத்தை எல்லாருமே ரசிச்சு பார்க்கலாம் சார். ஒரு டிஃபரெண்ட் ஒரு மாதவனை வந்து அலைப்பாயுதல பார்த்துட்டு இறுதி சுற்றுல பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு சாக்லேட் பாயை வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பாக்குறோம் சார். நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு சார். செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல பெரிய லேக் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரிதிங் வாஸ் குட். தேங்க்யூ. ஃபாஸ்டா தான் சார் இருந்தது. நல்லா இருந்தது. ஆப்டா இருந்தது. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா கிங்டம் பார்ட் 2 நீங்க எதிர்பார்க்கலாம் சார் வெகு விரைவில். Bro. Why bro? Bhagya, there is no Bhagya. There are no scenes of Bhagya. I came for Bhagya. Yeah, first half was second half. First half was good. Second half is a bit lag. But the climax scenes were good. The shots and the fights and everything was good. But the storytelling and the story, basically the length of story is very short. So we are disappointed in that one. That's it. Anirudh, yeah, BGM, sound effects and everything was so good, but there was one song was deleted which was released in the YouTube, so maybe we should see whether they will add it in 2 or 3 days. It was very good, so we have to see whether the song will be added or not. Vijay's acting, everyone's acting was good, especially the Venkatesh, the one who talked in the launch. His acting was very good. Even Vijay's shots and everything was good. Direction was good, but only the length of the story. I am disappointed with the length of the story. Climax, it is good. Yeah, we can have a watch. But only I am disappointed only in the length of the story. Remaining everything, the direction, the song, the BGM, the acting of every actor, everything was good. Just the story. Little bit slow. Second half very nice. Very superb dialogue action. BGM, Anirudh BGM. Super. Best scene. Action. Everything action. Action packed commercial movie. Climax what andha? Climax super. ப்ரோ ஓவரால் ஒரு வாட்சபிள் ஃபிலிம் தான் ப்ரோ. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராமல் நார்மலான ஒரு படம் நினச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீன்னா உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. மேக்கிங், அதுக்கப்புறம் அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பெரிய ப்ளஸ். பிரதர் சென்டிமெண்ட்லாம் செம்மையாக இருக்கு. விஜய் தேவர்கொண்ட ஆக்டிங் தான் ஆப்வியஸா. அவர் தானே ஸ்டீல் த ஷோ அப்படின்வாங்க. ஸோ அவரோட ஆக்டிங் தான் செம்மையா இருந்துச்சு. அவரது மேஜர் பிளஸ் ஆச்சு. அதாவது அங்கங்க எதுவுமே ஒரு பிசு தட்டாம எங்கேஜிங்கா கொண்டு போச்சுன்னா ஒரு மியூசிக் நல்லதான். படம் ஒரு கேங்ஸ்டர் டிராமா படம், எதுவும் சொல்லலாம் வரல. நம்மளும் கேங்ஸ்டர் டிராமா படம் வந்து பார்க்கலாம். மாஸ் என்டர்டெய்னர்ஸ்க்கு பிடிக்கும், மோஸ்ட்லி கிளாஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும். தியேட்டர்ல வந்து பாக்குற அளவுக்கு ஒர்த்து தான். கிளைமேக்ஸ்ல அதான் அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா ரொட்டீனா தோணும். பட் ஓவரால் இட்ஸ் அ குட் ஃபிலிம் தான். ஃபைன் தான். It's good, bro. First half very good, second half very good. No, on a whole, it was good, bro. It was a good story. Best scene, bro. Sorry? Best scene. Yeah, interval scene was good. Everything was good. Anirudh BGM edindi. Yeah, BGM was very good, bro. The climax what andha? Climax, yeah. On a whole, I enjoyed it, bro. It was good. Yaroda acting best andha, bro. Satyadev acting, Vijay Devarkonda acting, and the villain, I don't know his name, but his acting was very nice. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவலா இருக்கு. எனக்கு பிடிச்சது அதான் அந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. டைரக்டிங்னா பிஜிஎம் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவலு. லாஸ்ட்ல நல்லா இருக்கு. எங்கேயுமே எடுக்கல ப்ரோ. இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் நார்மல் தான். செகண்ட் ஹாப் சூப்பரா போயிடுச்சு ப்ரோ. எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வர்த்த BGM வேற லெவல் ப்ரோ. Climax, bro. BGM. BGM is very good. Okay, first half very good, second half very good. Second half is very good. Enna lag adukla bro padatla. After the break. Okay, yaroda acting best andhu? Vijay Devarkonda and Satyadev. BGM la enga worth aachi? Yes. Climax what andhu?
ஓகே, அது விஜய் ஒரு கம்பேக்காக இருக்கும். அனிருத் பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த 1001 ஸ்டோரி பேட்டர்ன் தான் ஆக்சுவலா. ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தெலுங்கு ஆடியன்ஸ் படம்ன்றதுனால சப்டைட்டில்ஸ் தமிழ்ல இருக்கா இல்ல இங்கிலீஷ்ல இருக்கு சப்டைட்டில்ஸ். புரியுற மாதிரி தான். இதுல வந்து 85% தான் வந்து தெலுங்கு, 50% அவங்க தமிழ் தான் பேசுறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கன் பாட்டில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி லைன். ஸோ அதனால ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஹீரோயின். பார்ட் 2க்கான லீடு கொடுத்திருக்காங்க. பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காங்க. அது வந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும், அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ பிளட் ஷாட்ஸ்லாம் இல்லை. இல்லை இல்லை பிளாக்லாம் இல்லை. 8 தரலாம். இல்ல இல்ல அவ்வளோலாம் இது இல்லை, இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. அவரு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ்ல பிஜிஎம் போட்டிருப்பாரு, நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்படி விஜய் தேவர்கொண்ட கம்பேர் படம் பேச அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் டாக்கிங் அபவுட் பிஜிஎம் வந்து டாப் டைம். அனிருத் வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அண்ட் தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா லேக் ஆன மாதிரி ஃபீல் வந்துருச்சு, பட் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் லைட் அப் அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. விஜய் தேவர்கொண்டோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இதுல ரீசனபிளா இருந்துச்சு ப்ரோ. எதுக்கு ஃபைட் சீன்ஸ் சும்மா பேருக்கு வைக்காம வச்சிருக்காங்க, தேவை அதனால வச்சிருக்காங்க. அண்ட் லாஜிக் வைஸ் பார்த்தாலும் ரீசனபிளா அந்த மாதிரி லாஜிக்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சு பர்சனலி சொல்லணும்னா. அண்ட் ஃபாஸ்டா போச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல எனக்கு பர்சனலா. பிஜிஎம் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆயிருக்கு எனக்கு. எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ்ல சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. கிளிஃப் ஹேங்ல தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்ட் வர மாதிரி தான் முடிச்சிருக்காங்க அந்த படத்தை. நல்லா இருந்துச்சு, பட் இருந்தாலும் கிளிஃப் ஹேங்ல முடிச்சது மட்டும் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தான். செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா? இவங்க முடிச்சு வச்சு பார்த்தா வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி முடிச்சிருக்காங்க அதே எப்படி கண்டினியூ பண்ணா அதே அவங்களாலே ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஹிட் ஆன படம். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கு. ஃபைட் சீன்ஸ் அவ்வளோ இல்லை ப்ரோ, 3 to 4 சீன்ஸ் தான் இருந்துச்சு. மிச்ச சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். விஜய் தேவர்கொண்டா வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எப்போ நம்ம லவ் ஸ்டோரியிலேயே பார்த்துட்டு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக கம்பேக் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆந்திராவில் கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸுக்கே வந்து நல்லா செட் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக படம் பார்ப்பாங்க. ஆமாம் இல்லை அந்த படம் நல்லா இருக்கு. அது கூட கம்பேர்லாம் பண்ண முடியாது, அது வேற இது வேற இல்லை. ஆனால் டேரக்டர் வந்து அதுக்கப்புறம் எடுத்திருக்காரு, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காரு. ஏன்னா டேரக்டருக்கும் ஹீரோவை விட டேரக்டருக்கும் கம்பேக் ஆகும் நினைச்சிருந்தா எல்லாம் எதிர்பார்த்து எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா கம்பேக் ஆகும் டேரக்டருக்கும். ஹீரோயின் போர்ஷன்லாம் ரொம்பலாம் இல்லைங்க. ஹீரோயின் ரொமான்டிக் சீன்ஸு லவ் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த படம் முழுக்கும்போது சீரியஸாக தான் இருக்கும். அதே மாதிரி கதாநாயகனே வந்து சீரியஸாக தான் நடிச்சிருப்பாரு. ஆமாம், அண்ணன் சென்டிமெண்ட். இல்லை அப்படிலாம் இல்லைங்க, வேற மாதிரி. அதாவது வேற எதுவும் கதை இல்லை இல்லைங்க. கதையை மாற்றி 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 அமைச்சு திரைக்கதையை மட்டும்தான் மாற்றி அமைக்கிறாங்க. அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து புதுசாக தெரியுது கண்டி. பட் கதையோட கருவெல்லாம் சொன்னாங்கன்னா பழசு தான் கொண்டு வராங்க. அது இந்த படம்ட்டு இல்லை, எந்த படமா இருந்தாலும் அரைச்சமாவை தான் அரைச்சி ஆகணும், வேற வழி இல்லை. அந்த அரைச்சமாவை வந்து புதுசாக கொண்டு வந்து நம்ம காட்டணும், அவ்வளோதான். ஆமா, சில சமயம் எதிர்பார்ப்பாங்க அந்த அண்ணன் தம்பியோட இது மாதிரி அவங்க நடிக்கிறதுக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரும் மதம் பண்றாரு. அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி தோரணை பழகி வரும். ஆனா அந்த மாதிரி இது இல்லை. இது 1920 91 நடக்கிற கதை இது. அதனால வந்து ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வேற மாதிரி தான் தெரியும். தெலுங்கு படம்ன்றதுனால சப்டைட்டில் போடுறாங்களா? சப்டைட்டில் போடுறாங்க, சப்டைட்டில் இங்கிலீஷ். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருக்கு சார். ஏன்னா 2 hour 40 நிமிஷம் மேல ஓடுது படம். ஆனா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் மாதிரி தான் இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது. அனிருத் தாங்க பெஸ்ட், வேற எதுவுமே பெஸ்ட் இல்லை. அனிருத் சினிமா போட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் டைரக்டர், அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம வந்து கதாநாயகன் நடிப்புக்காக தான் படம் போடுறோம். படத்துல இருந்து ஒரு பாட்டை வர போடுறது நிறைய. ஆமா, சாங்கெல்லாம் இல்லை. அதான் சொன்னேன், இது யாருக்கு அதான் சொன்னது. ஆக்ஷனை விரும்புறவங்க நல்லா இருக்கு ஸ்ரீலங்கா இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆடியன்ஸுங்க நினைச்சாங்கன்னா போய் பார்க்கலாம். இல்லை இந்த நம்ம லவ்லாம் வேணும்
அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஒரு லவ் படம் இருந்துச்சு, ஒரு ஆக்ஷனா பார்க்கும்போது இல்ல சார் நல்லா இருக்கு சார். ஏன்னா சும்மா வந்து லவ் சப்ஜெக்டே காமெடி பண்ணியிருந்தாங்கன்னா போர் சார். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா பண்ணாதான் வந்து ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். அதுவும் இப்போ ஆடியன்ஸுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. ஆமா, பார்ட் 1 கண்டிப்பா நல்லா இருக்கு. பார்ட் 2 கண்டிப்பா வந்தா பாக்கலாம்.